ஹைங்க, எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இன்றைக்கி வந்து வருஷப்பருப்பு காலையில் எந்திரிச்சு விளக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாங்க நைட்டு படுத்தேன். ஆனால் காலையில் என்னால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. நேற்று கடை வீதி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்ததுனால அப்படியே பெயின் பயங்கரமாக இருந்துச்சு. சுத்தமாகவே என்னால் எந்திரிக்க முடியல. எங்கள் வீட்டுக்காரங்களும் என்னை எழுப்பவே இல்லை. எந்திரிச்சதே 9:00க்கு தான் எந்திரிச்சேன். நீ படுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. படுத்திருந்து என்ன பண்ணுறதுன்னு அதோட எந்திரிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு பிள்ளைங்கள கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருக்குப்பா, என்னால் சுத்தமாக கால் அடி கூட வைக்க முடியல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க, நான் என்ன தனியாளா அப்படி நான் மட்டும் கோயிலுக்கு போகிறதுக்கு, நீயும் வந்தால் கோயிலுக்கு போகலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லவும் மனசே கேட்கல. சரி வருஷம் பொறுப்பதுமாக படுத்திருந்தா என்ன பண்ணுறது, பிள்ளைங்களும் பொக்குன்னு போயிடுவாங்க. நாளே படுத்திருந்தா அப்புறம் வருஷம் முழுக்கும் படுத்துருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எந்திரிச்சு இவங்க சாமி கும்பிடும் போதே நான் பாட்டுக்கு குளிக்க போயிட்டேங்க. குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நானும் சாமியை கும்பிட்டுட்டு துண்ணூறுலாம் பூசிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து பாயாசம் வைக்கிறதுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சிட்டேங்க. வேக வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காயாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வெந்தோன்னா அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பாருக்கும் பருப்பை வேக வச்சுட்டு போய் உக்காந்துக்கிட்டோம்னா அது வெந்துக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வேலையை உட்காந்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பருப்பு வேக வச்சுக்கிட்டு இருந்தேங்க. அந்த கேப்பில் எங்கள் வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரிப்பா போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேங்க. அவங்க வர்றதுக்குள்ளே பருப்பும் வெந்துருச்சு. சரி சாம்பார் தாளித்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் தாளிக்க தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுருக்கேன் இல்லைங்க, அதில் என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு, மஞ்சத்தூள், தக்காளி, பெருங்காயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேங்க. இந்த காய் வணக்கி விட்டுட்டு அது கூடயே இந்த பருப்பையும் சேர்த்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு புளி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மாங்காய் போட்டேங்க. மாங்காய் போட்டு நல்லா கொதி வந்தோன்னே கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சூப்பராக இருந்துச்சுங்க சாம்பார். நேற்று ரேஷன் பருப்பில் மட்டும்தான் செஞ்சேன். எப்போதுமே கடைப்பருப்பும் சேர்த்து செய்வேன். கடைப்பருப்பு தீர்ந்து போச்சுங்களா, வாங்கிட்டு வர மறந்தாச்சு. அவங்க அப்பாவும் வெளியில் போயிருக்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு ரேஷன் பருப்பே செஞ்சாச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு சாம்பாரையும் தாளித்து விட்டுட்டு நான் அதுக்கு அடுத்தது அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேங்க. சாம்பார் தூள் வந்து வீட்லேயே அரைச்சது தாங்க, நான் எதுவுமே கடையில் வாங்குறது இல்லை. எல்லாமே வீட்டில் தாங்க அரைச்சிக்கிறது. சாம்பார் தூள், வரமிளகாத்தூள், கறி மசாலா தூள், இட்லி பொடி இது எல்லாமே வீட்லேயே அரைச்சிக்கிறது தாங்க, எதுவுமே கடையில் வாங்குறது இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்லேயே அரைச்சிக்கிறதுங்க. கடையில் வாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் மல்லித்தூளுமே வீட்டில் தான் அரைச்சிக்கிட்டு இருந்தேன். போன தடவை அரைக்கும் போது வந்து கொஞ்சமாக இருக்குது, அளவு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் காய வச்சு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து மல்லித்தூள் மட்டும் அரைக்கலைங்க, கடையில் வாங்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பாயசத்தை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயசத்துக்கு வந்து அரிசியும் தேங்காயும் அரைச்சி ஊற்ற வேண்டியது இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டு அரைச்சிட்டா பாப்பா அப்படின்னு அவள் விளையாட ஆரம்பிச்சிட்டா. கூப்பிட்டா வரவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்களா, நான் அரைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் மிக்ஸி போட்டு தந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பாயசத்துக்கு வெல்லத்தை காய்ச்சி ஊற்றிட்டா வேலை முடிஞ்சுங்க. அதுக்கப்புறம் திராட்சை முந்திரி மட்டும் தாளித்து கொட்டினா வேலை முடிஞ்சிடும். பாயசமும் ரெடி ஆயிரும், சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரங்க நான் சாப்பாடை ஏற்றி விடுங்கப்பா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவங்க பாயசத்தை மாற்றி வச்சுட்டு சாப்பாடு ஏற்றி விட்டாங்க. பிள்ளைங்க வந்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா வெல்லத்தை இடித்து தந்தாங்க. எதுக்காகனா அந்த வெல்லத்தை அப்போ தான் திங்க முடியும், அதுக்காகத்தான் வெள்ளை இடித்து தரமா அப்படின்னு சொல்லி வெள்ளை இடித்து தந்தாங்க. முந்திரியை உடச்சி தரேன்னு பாதி முந்திரி போயிடுச்சு, பாதி திராட்சை போயிடுச்சு. சரி நம்ம என்ன சாமியாக கும்பிட்ற, பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேங்க. பாதி முந்திரியை தின்னுட்டாங்க, மிச்சத்தை உடச்சி தந்துருந்தாங்க, அதை தாளித்து கொட்டியாச்சு. பாயசம் ரெடியானோன்னா லாஸ்ட்டாக வந்து நெய் இருக்கிறத கொஞ்சம் மேலே ஊற்றுனா ஸ்மெல்லு நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நேற்று எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. சரி பாயசம் ரெடி ஆகிறதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரங்களும் வடைக்கும் அரைச்சி தந்துட்டாங்க. அதுக்குள்ளே நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதில் எல்லாத்தையும் போட்டு நல்லா பசைஞ்சு விட்டு வடையையும் போட்டு விட்டுட்டோம்னா பிள்ளைங்க வேற பசிக்குதுன்ட்டாங்க. ஏன்னா நான் எந்திரிச்சதுமே ரொம்ப லேட்டு, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஒவ்வொருத்தரும் பசிக்குதுமான்னு சொன்னதுனால சரின்னு சீக்கிரமாகவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. 2:30 ஆயிடுச்சுங்க. அப்போதுமே சாப்பிட்றதுக்கே 2:30 ஆயிடுச்சுங்க. சரி வடையை போட்டு விட்டா வேலை முடிஞ்சுங்க. சாப்பாடு விசில் வந்துருச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம், முன்னாடியே சாப்பாடை வச்சு விட்டுக்கலாங்க. ஆனால் வந்து நான் தான் வந்து அப்போதைக்கு சூடாக வச்சாதான் பொலன்னு இருக்கும், இல்லைன்னா வந்து அங்கங்கே கெட்டியாயிரும். அதனால வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக சாப்பாடு வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தாங்க சாப்பாடு லாஸ்ட்டாக வைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் வடையும் போட்டாச்சு. 2 விதமாக போட்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாப்பாங்களுக்கு மிளகா போடாமல் செஞ்சுருக்கேன், இந்த சைடு பார்த்தீங்கன்னா மிளகா போட்டு எங்களுக்கு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் காம்பவுண்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்காக
வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. சரின்னு பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க தாங்க சாப்பிட்டாங்க.